ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸோட டே 15 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 to டே 14 வீடியோ மேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், A/B/C is equal to 2:3:4 எனில் A/B/B/C/C/A என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்கதை வச்சு பார்த்தாலே A is equal to 2, B is equal to 3, C is equal to 4 அப்படின்னு வரும். ஓகேவா? கொடுத்துருக்க கண்டென்ட் வச்சு அப்போ அதை கொண்டு இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வைங்க. ஏயோட வேல்யூ என்னது 2 டிவைட் பை பியோட வேல்யூ என்னது 3 is 2, 3/4 is 2. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்ன 4/2. ஓகேவா? இப்படி வரும். ஸோ இப்படி இருக்கிறதுல இங்கே பாருங்கள், இங்கே 2 டேபிள் வச்சு கட் பண்ண இங்கே 1 வரும், இங்கே 2 வரும். ஓகேவா? ஸோ இப்படி வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இப்படியே ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. ஏன்னா பாருங்கள், இங்கே எல்லாமே டிவிஷன் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, கீழே இருக்க வேல்யூஸ் இருக்குது தெரியுமா, அது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 3, 4, 1 இருக்குது தெரியுமா, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 12ங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? இந்த எல்சிஎம் வேல்யூவை கொண்டு இது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணால் தான் கரெக்டான ரேஷியோ நமக்கு கிடைக்கும். அப்படின்னா 2/3 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். S2 3/4 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். S2 2/1 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்னா 4, ஏன்னா 4 3s are 12. அடுத்தது இங்கே என்ன வரும்னா 3, அண்ட் தென் இங்கே 1 12 கட் பண்ணால் நமக்கு அதே 12 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 4 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 8. S2 இங்கே 3 இருக்குது, அந்த 3 மல்டிப்ளை பண்ணும்போது 9. S2 12 2 இருக்கும்போது இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது 24. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. செகண்ட் கொஷின், 6:7 விகிதத்தில் இரு உறுப்புகளில் இருந்தும் கழிக்கப்படும் பொழுது 16:21 விகிதத்திற்கு குறைவான ஒரு விகிதத்தை தரும் மிச்சிறு முழியன். அதாவது இந்த 6:7 ரேஷியோ இருக்குது தெரியுமா, இந்த ரேஷியோவிலேருந்து நம்ம ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த 16:21ஓட கம்மியான ரேஷியோ கிடைக்கிது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 6:7ஓட மைனஸ் பண்ணுறோம் தெரியுமா ஒரு நம்பர், அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கண்டென்ட் வச்சு எழுதணுன்னா 6:7 ஒரு நம்பரால் சப்ராக்ட் பண்ணுறோம். அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ -x அப்போது என்னதாகும், லெஸ் தேன் த ரேஷியோ ஆஃப் 16:21. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? இப்போ இதை மினிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ மினிமைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா 6 - x, இந்த 21 இங்கே வரும். ஸோ 21 which is equal to 7 - x அங்கே போகும் 16 × 7 - x. ஓகே? ஸோ இது எல்லாமே நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு வரலாம். 21 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 21 x-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 21 மல்டிப்ளைட் பை 6 நமக்கு என்ன கிடைக்கும்னா 126 - 21x which is equal to நெக்ஸ்ட் இந்த 16 கொண்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 16 கொண்டு x-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 112 - 16x. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுக்க போகிறோம், வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு எடுக்க போகிறோம். அப்படி எடுத்தோன்னா 126 - 112 which is equal to 21x - 16x வரும். ஓகேவா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 14 which is equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 5x அப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸை வச்சுட்டு இந்த 5 ஒரு சைட் கொண்டு வரணுன்னா என்ன ஆகுனா 14 / 5 which is equal to x. ஓகேவா? ஸோ இப்போ இதையும் கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.8. அப்போனா x is equal to 2.8. இதுதான் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்க வேல்யூ. ஓகேவா? இப்போது நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், 2.8 இருக்காது. ஏன்னா நமக்கு ஹோல் நம்பராக தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2.8 ஹோலாக கன்வெர்ட் பண்ணும்போது என்னவாகும்னா 3 ஆகும். அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 3. தேர்டு கொஷின்,
2:3 மற்றும் 4:7 விகிதத்தை ஒப்பிடுக. ஓகே, இந்த ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி ரேஷியோவாக வந்தால் நம்ம என்ன தான் எழுதிக்கலாம்னா டிவிஷன் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அப்போனா 2/3 இங்கே 4/7 எழுதிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இப்படி டிவிஷன் ஃபார்மெட்டில் நம்ம ரேஷியோ பார்த்தாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட எல்சிஎம் 3 and 7ஓட எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 3 and 7 இது ரெண்டோட எல்சிஎம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 21. அப்போ அந்த 21 கொண்டு இது ரெண்டுலையும் என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து என்னது 3 7s are 21, இங்கே 7 3s are 21. அதனால் இங்கே 3 வரும், இங்கே 7 வரும். நெக்ஸ்ட் இந்த 2வையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 14. இங்கே 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 12. இப்போது இது ரெண்டுமே ஹோல் நம்பர் பாருங்கள், 14 12 ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கா. இப்போது இதில் கிரேட்டர் லெஸ் தென் அந்த சிம்பிள் போடும்போது இங்கே 14 வந்து கிரேட்டர் தேன் 12. ஓகே, அப்போ நமக்கு இந்த சிம்பிள் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏயில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். 4th question, 20% of a plus b which is equal to 50% of a minus b எனில் a and b இன் விகிதம் காண்க. ஓகேவா? ஸோ இந்த நம்ம கொடுத்துருக்க கொஷின் இதில் வந்து a and b இது ரெண்டோட ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 20% நமக்கு பர்சன்ட்னாலே தெரியும், டிவைட் பை 100. ஸோ இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். 20 டிவைட் பை 100 a plus b which is equal to இங்கே 50%, அது 50 டிவைட் பை 100 a minus b. ஓகேவா? ஸோ இப்போ மினிமைஸ் பண்ணும்போது இந்த 0 இந்த 0 இங்கே 0 0 கட் ஆகும். 1 2 is 2, 5 2s are 10, 1 5 is 5, 2 5s are 10. ஓகேவா? ஸோ 1/5 a plus b, 1/2 a minus b இருக்கா. இப்போ இந்த 2வை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 5ஐ கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே 2a plus b which is equal to 5 a minus b இப்படி வருமா. இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்க வேல்யூவை கொண்டு உள்ள எல்லாமே மல்டிப்ளை பண்ணும். அதாவது 2வை கொண்டு a and b ரெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 5வை கொண்டு a and b ரெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2a plus 2b which is equal to 5a minus 5b. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா a எல்லாம் ஒரு சைடு வச்சுக்க போகிறோம், b எல்லாம் ஒரு சைடு வைக்க போகிறோம். அப்படி பண்ணோம்னா இங்கே பாருங்கள், b எந்த சைடு வரும்போது 5b plus 2b which is equal to 5a minus 2a. ஓகே, இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5ஐயும் 2 ஆட் பண்ணும்போது 7b which is equal to 3a இப்படின்னு கிடைக்குதா. இப்போது ரேஷியோ. ஓகே, ஸோ a டிவைட் பை b அப்படின்னு கொண்டு போனோன்னா a by bன்னு கொண்டு போனோன்னா நமக்கு எப்படி வரும்னா 7/3. ஓகே, ஸோ இதை வச்சே நமக்கு தெரியும் ஏயோட வேல்யூ வந்து 7, பியோட வேல்யூ வந்து 3. அப்படி பார்க்க போனோன்னா நமக்கு ரேஷியோ a/b தானே கேட்டிருக்காங்க. ஸோ a/b இஸ் ஈக்குவல் டு 7:3. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 7:3. 5th question, a/b is equal to c/d எனில் ma plus nc டிவைட் பை mb plus ndக்கு சமமான விகிதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் கொடுத்துருக்க கொஷின். a/b is equal to c/d. அதை வச்சு நம்ம இப்படி எழுதலாம்னா a/bனா அதை டிவிஷன் ஃபார்மெட்டில் எழுதலாம். ஸோ a/b, c/dனா c/d which is equal to x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு a/b is equal to xன்னு எடுத்தோன்னா a is equal to என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா bx. ஓகே, and then இங்கே c/d இருக்குது தெரியுமா. அப்போ c/d is equal to xன்னு எடுத்தோம்னா c is equal to dx. ஓகே, ஸோ இப்போ ஏயோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோமா. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கொஷின் என்னது, ma plus nc டிவைட் பை mb plus nd என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ma கேட்டிருக்காங்க, ஏயோட வேல்யூ என்னது bx. அப்போ m into bx plus n into c ஓட வேல்யூ என்னது dx. இப்போ dx divide by mb plus nd. ஓகேவா? இப்போ மேலே உள்ள வேல்யூவில் ரெண்டுலேயுமே என்னது எக்ஸ் காமனாக இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸை வெளியே எடுத்தோன்னு வைங்களேன், mb plus nd divide by mb
ப்ளஸ் என்டி வரும். இந்த எம்பி ப்ளஸ் என்டியை கட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? எக்ஸ். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ன்னு என்னதை எடுத்திருக்கோம்? a/b அல்லது c/d. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆன்சரை பாருங்கள். அதில் a/b தான் இருக்குது, பட் c/d இல்லை. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் a/b-ஆகவும் இருக்கலாம், c/d-ஆகவும் இருக்கலாம். பட் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் a/b இருக்கிறதுனால நம்ம எக்ஸோட வேல்யூ a/b எடுத்துக்கிறோம். ஸோ a/bனா அதை a/bன்னு எழுதலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, a/b. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.